ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் விட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி இதை சேர்த்துக்கலாம். 200 கிராம்ஸ் மஷ்ரூம் சேர்த்தோன்னே இதுக்கு ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்குறதுக்கு ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கியூப்லாம் அதை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், மஷ்ரூம் அதையும் தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே அது வெந்துடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணியெலாம் சேர்க்கவே தேவையில்லை. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். ஆனால் என்ன குவான்டிட்டி மட்டும் ரொம்ப கம்மியாக வரும். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், காரம் தேவையான அளவு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடைசியில் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி. இவ்வளோதாங்க, மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.